ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. திருநகரம் கன்ற படலம்லயே இப்போ அடுத்தது பார்ப்போம். தனஞ்சயன் அதை பார்த்து ராஜாட்ட சொல்லி, ராஜா கனவுல சித்தர் வடிவத்துல சிவபெருமான் சொல்லி அந்த கடம்பவனம் காட்டை அழிச்சு நாடாக்குன்னு சொல்லி வரான். அந்த மாதிரி பெரிய சைன்யத்தோடய போயிட்டே இருக்கான். வாழை விட்டு போற வழியெல்லாம் நான் அந்த மரம் செடியெல்லாம் பிடுங்கி வழி பண்ணி தர சொல்லி போறான். போய் சிவலிங்கத்தை பார்த்துடுறான். உடனே அப்படி மெய் மறந்து போயிடுறது. தன்னோட கொண்டு இந்த பொருள்கள்லாம் பூஜை சாமான்லாம் வச்சு முதல்ல அங்கே பொற்றாமரை குளம் பக்கத்து அதுலேருந்து தண்ணியை எடுத்து அபிஷேகம் பண்றான். அந்த பொற்றாமரை குளம் தான் சிவபெருமான் தன்னுடைய திரிசூலத்தை பூமியில குத்தி தண்ணி வர வச்சது. அதை இது பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நினைக்கிறான், காட்டை அழிச்சு நாடாக்குன்னு சொல்லிட்டாரு, சாதாரண விஷயம் இல்லை, அதோட ஒரு தெய்வீக கோவிலும் கட்டி இந்த மாதிரி ஒரு நாடாக்கணும்னா அது எப்படி செய்யறதுன்னு குழம்பத்த அங்க அப்ப அவன் கனவுல பார்த்த அதே சித்தர் வர ஜடாமுடியோட தாடி மீசையோட ஒரு கோவணத்தோட, அதாவது சிவபெருமானே என்னப்பா யோசிக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு, இதை எப்படி கோவிலாவும் கட்டி பெரிய நகரமா கட்டுறதுன்னு புரியலேங்கிறத நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு அழகா எங்க சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணணும், எங்க அம்பாள் பிரதிஷ்டை பண்ணணும், எங்க பிள்ளையார், அப்புறம் என்னென்ன மண்டபம் வைக்கணும்னு எல்லா பிளானும் அவர் சொல்றார். அதுக்கேற்ற மாதிரி இவன் கோவில் கட்டான். அதுதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இப்போ நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த கோவில் எப்படி எந்த ஆர்கிடெக்ட் இவ்வளவு நல்லா பிளான் பண்ணி கட்டியிருக்கான்னு கேட்கிறாளாம். ஆனா இந்த ஆர்கிடெக்ட் யாரு? இந்த உலகத்துக்கே முதல் ஆர்கிடான சிவபெருமான் தான். அதனால அந்த பிளான் மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் பார்த்து கட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அவனுக்கு திருப்பி நாட்டுக்கு போய் ராஜ்யம் ஆளணுங்கிற ஆசையே போயிடுது. ஆனாலும் கடமை இருக்கு. அதனால அவன் என்ன சொல்றான், தினமும் இங்க பூஜையும் பண்ணுவேன், மிச்சவாழ்லாம ராஜ்யத்தை பார்த்துப்பா, நானும் அப்பப்ப பார்த்துப்பேன், இந்த மணவூர்லயும் கொஞ்சம் ராஜ்யத்தை பார்த்துப்பா, இங்க பூஜை பண்ணுவேன், டெய்லி பூஜை பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது ரொம்ப வருஷம் கழிச்சு. அந்த பிள்ளைதான் மலையத்துவஜன் பாண்டிய ராஜா. மலையத்துவஜன் தான் ஞாபகம் இருக்கும். மலையத்துவஜன் மகள் தான் மீனாட்சி அம்மன். சோ இந்த குலசேகர பாண்டியன் மீனாட்சி அம்மனுக்கு தாத்தா ஆயிடுறான். சோ இப்ப இந்த கதை நடக்கிறது அதெல்லாம் தெரியாது. மலையத்துவஜன் மகனுக்கு எல்லா விதையும் சொல்லி கொடுக்குறான். ராஜாவுக்கு உண்டானது குதிரை ஏற்றம், வாள், அம்பு, வில் இதெல்லாம் பண்றது, கத்தி சண்டை, வேற அறிவு, நிறைய வேதங்கள் இதெல்லாமும் படிச்சு பல விதத்திலையும் அவனை ரொம்ப நல்லா அதுவா தயார் பண்ணிட்டு அப்புறம் அவன் சொல்றான், நீயே ராஜ்யத்தை பார்த்துக்கோ, என்னுடைய மிச்சம் இதை நான் சிவ கைங்கரியத்திலே கழிக்கிறேன்னு வந்துடுறான். இவன் அப்புறம் பூஜையெல்லாம் பண்ணிட்டு ஒரு நாள் சிவன்கிட்டையும் சொல்றான், போரும் எனக்கு இந்த வாழ்க்கை, என்னை நீ கூப்பிட்டுக்கோ அப்படின்னு மனசார வேண்டிட்டு அந்த சிவன் சந்நிதிய 3 தடவை பிரதர்ஷனம் வரான். 3ஆவது தடவை பிரதர்ஷனம் நமஸ்காரம் பண்றத அப்படியே அவன் உடம்புலேருந்து உயிர் ஜோதியா போய் சிவனோட ஐக்கியமாயிடும். அதுதான் இந்த திருநகரம். இங்க மலையத்துவஜன் அவ பாண்டிய நாட்டு சின்னம் கொடி மீன் கொடி. அதோட அவன் என்ன செய்யறான், அகஸ்தியராலதான் மதுரைக்கு பாண்டிய நாட்டுக்கு பல பெருமைகள். அந்த அகஸ்தியர் பொதிகை மலையில இருக்கிறவர். அதனால அவன் நாட்டு கொடியில மீனோட சேர்த்து இந்த பொதிகை மலையும் பொறிச்சு விடுறான். அதான் மலையை பொறிச்சதும் துவஜம் அப்படின்னா கொடி. அந்த மாதிரி பண்ணியிருக்கான், மலையை கொடியில் பொறித்தவன். அந்த மாதிரி இனிமே அவனுடைய கதையை அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்ப இந்த மதுரை எப்படி வந்தது, கடம்பவனம்லேருந்து மதுரை எப்படி வந்ததுங்கிறத பார்த்துருக்கோம். வணக்கம். நம சிவாய.